நான் தான் அரவிந்த். இப்போ நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன். என்னடா திடீர்னு இவன் பேரை சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட போகிறான்னு பார்க்குறீங்களா? இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறதா பசங்கள்லாம் பேசிக்கினானுங்க. ஒரு பொண்ணு இருக்கிறதுனாலே நம்மளால பார்க்காம இருக்க முடியாது. அதுவும் அவள் அழகாக வேற இருப்பான்னு சொல்கிறானுங்க. அவன் எப்படி தான் இருப்பான்னு நான் பார்த்தே ஆகணும். அதுக்காக இந்த பாலை மட்டும் எப்படியாவது அவள் வீட்டுக்குள்ளே அடிச்சிட்டா அதை எடுத்து போட அவள் எப்படியும் வெளியே வருவாள். அவள் வெளியே வர அந்த சின்ன கேப்பில் நான் அவளை எப்படியாவது பார்த்துருவேன். இதுதான் இப்போதைக்கு என்னுடைய பிளானு. ஏய் குர்ரா பேட்டை. அவுட்டு. ஹாய், என் பேர் ஹேமா. எனக்கு ஒரு ஓவர் பவுலிங் தர முடியுமா? பாப்பா, பாலுகளே மூஞ்சி எங்க பற்ற போகுது, உள்ள போய் கதை சாத்திக்க போ. பாலு கொடுத்து பாருங்க, யாரு ஓடுறாங்கன்னு தெரியும். சரி, பவுலிங் போட்டு கீழே உட்காந்துரு, நான் தூக்கி தூக்கி அடிப்பேன், மேலே ஏதாவது பால் பற்ற போகுது. இப்போ நீங்க போய் விளையாடுங்க. ஐயோ, நம்மளை வேற ஆட சொல்லிட்டாலா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. விளையாட தெரிஞ்சவனே அவனே திணறான். நமக்கு வேறு கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது. ஐயோ, எப்படி அடிக்க போகிறேன்னு தெரியலையே. தலை தோனி, விராட் கோலி, காப்பாற்றுங்க, உங்களை நம்பி தாங்கிறேன். எப்படியாவது அடிச்சிடற அரவிந்து. வாவ், பிளேயர் தான் போலயே. ஃபர்ஸ்ட் பால்லே சிக்ஸா? வேற லெவல். ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன். என்ன போயிட்டா? என்னம்மா? சரி. ச்சே, இவ்வளோ ஜாமாவும் நான் தான் கழுவணுமா? எவ்வளோ வேலை தான் நான் செய்யறது? இன்னும் இவ்வளோ ஜாமா கழுவணுமா? டேய், இங்க வாடா. நீ வெளியே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க பையன் தானே, உனக்கு இங்க என்ன வேலை? என்ன தானே பார்க்க வந்த? சுமாரான ஏரியா, இப்படி சூப்பராக ஒருத்தவங்க அழுதுட்டு இருந்தா எப்படிங்க பார்க்காம இருக்க முடியும்? பாப்ப. சரி, என்னதான் உங்க பிரச்சனை? இவ்வளோ ஜாமா இருக்கு, இது எல்லாத்தையும் நான் தான் கழுவணுமா? அச்சுச்சோ, பாவம். சரி, இது ஏன் பிரச்சனை? நீ எதுக்கு இங்க வந்த? அது பேட்டு பால் வந்துச்சா, அதான் எடுக்க வந்தேன். ரொம்ப நடிக்காத, இங்க எந்த பாலும் வரல, நீ கிளம்பு. ஹலோ, ரொம்ப வழியுது, தொடச்சிட்டு போங்க. என்கிட்டே வா, அந்த ஒருடி வரேன். டேய், பேட்டை காட்டுறா. இன்னைக்கு நானா அவளான்னு பார்த்துட்றேன். நினைச்சேன், பால் வரும்போதே நீயும் வருவன்னு நினைச்சேன். பால் இங்க வந்ததுனால நீங்க வந்தியா, இல்ல நீ வரணும்னு பால் இங்க வந்துச்சா? பால் வந்ததுனால தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் பால் எடுத்துட்டு கிளம்புமா. அங்க சத்தம் பேசிக்கிட்டு இருக்காமா? ஏய், என்ன போலவே பேசுற? திமிருதான் உனக்கு. என்னதான் வேணும் உனக்கு இப்போ? உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். சரி, கேளு. உன் பேர் என்ன? சரி, உன் பேர் என்ன? என் பேர் அரவிந்த். என் பேர் ஹேமா. போதுமா? நல்ல வேலை, ஃபோன் நம்பர் கேட்டுருவியோன்னு பயந்துட்டேன். அதான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்களே. நான் எப்போ கொடுத்தேன்? அதான் உங்கள் பேரை சொல்லிட்டீங்க. அதை இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணி உங்கள் ஐடியை கண்டுபிடிச்சிருவேன். அதை எஃபியில் எப்படி லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. எஃபி ப்ரொஃபைலில் போய் பார்த்தா உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும். உங்கள் ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி டெய்லியும் டெக்ஸ்ட் பண்ணுவேன்.